மகாநதி சீரியல் நாளைக்கான அப்புறமா பார்த்தீங்கன்னா கங்கா வீட்டுக்கு வந்ததுமே காவேரி கங்கா கிட்ட ஆசையாக பேசலான்னு போகிறாங்க. ஆனால் கங்கா காவேரியை பார்த்ததுமே அவாய்ட் பண்ணிட்டு போயிடறாங்க. காவேரி அதை பார்த்துட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க. இது விஜயும் நோட் பண்ணிடுறாங்க. அடுத்து காவேரி விஜய் கிட்ட போயிட்டு அக்கா ஏதோ மனசில் வச்சுக்கிட்டு தான் என்னை அவாய்ட் பண்ணுறா, அவள் இது மாதிரிலாம் பேசாமல் இருக்க மாட்டா, எனக்கு அவள் இப்படி இருக்கிறத பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, நம்ம இங்கே இருக்கிறது அவளுக்கு பிடிக்கல என்னன்னு தெரியல, நம்ம வேணா வேற வீட்டுக்கு போயிடலாமா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எதுக்காக காவேரி இதுக்காக வீட்டு விட்டு போடணும், இங்கே இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக எனக்கு இருக்குது, கொஞ்ச நாள் இங்கே இருக்கலாமேன்னு சொல்லிட்டு ரிக்வஸ்ட் பண்றாங்க. அடுத்த நாள் விஜய் வாக்கிங் போய்கிட்டு இருக்காங்க. அப்ப கல்யாணியும் யதார்த்தமா வாக்கிங் வராங்க. அப்ப தன் மாமியாரை பார்த்ததுமே விஜய் ரொம்பவே சந்தோஷமாகி அவங்க கிட்ட ரொம்பவே ஜாலியா பேச ஆரம்பிக்கிறாங்க. எக்ஸசைஸ் எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஜாலியா இருக்கிறத பார்த்துட்டு காவேரி அதை பார்த்துட்டு பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. எங்க அம்மா மேல உங்களுக்கு இவ்வளோ பாசமா நினைச்சிட்டு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. ஒரு பக்கம் கங்கா பார்த்துட்டு ஷாக் ஆகிறாங்க. நேத்து வந்தவர் இவர் கூட இவ்வளோ ஜாலியா இருக்கிறாங்க, ஆனா நம்ம வீட்டுக்கார மட்டும் இந்த வீட்டு வேலைக்கார மாதிரி தான் நடத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா பயங்கரமா டென்ஷன் ஆகி அங்கிருந்து போயிடறாங்க. ஒரு பக்கம் விஜய், குமரன், நிவின் 3 பேரும் சேர்ந்து பிளான் பண்றாங்க. அந்த பசுபதிக்கிட்ட இருந்து எப்படியாவது அந்த வீட்டை மீட்டு நம்ம அத்தை கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் சேர்ந்து சபதம் எடுக்கிறாங்க. ஒரு பக்கம் நிவின் யமுனா கூட சண்டை போடுற விஷயம் எல்லாமே காவேரிக்கு தெரிய வருது. நிவின் கிட்ட காவேரியுடைய வயிற்றுல வளர்கிற குழந்தை உங்களுடைய குழந்தையான்னு சொல்லிட்டு சந்தேகப்பட்டு பேசுறாங்க. இது எல்லாமே காவேரி கேட்டு பயங்கரமா ஷாக் ஆறாங்க. ஒரு பக்கம் கங்கா குமரன் கிட்ட நம்ம இதுக்கப்புறமும் இந்த வீட்டுல இருக்க வேணாங்க, நம்ம இந்த வீட்டுல இருந்தா நம்மளை யாருமே மதிக்க மாட்டாங்க, இப்போதைக்கு அம்மாவுக்கு தேவை அந்த பணக்கார மாப்பிள்ள தான், அதனால நம்ம இங்க இருந்தா நமக்கு தாங்க அசிங்கம், நம்ம வேற ஒரு வீட்டுக்கு போயிடலாமான்னு சொல்லிட்டு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா குமரன் கங்கா பேசுறதை கேட்டு பயங்கரமா ஷாக் ஆகிறாங்க. நீ ஏன் கங்கா எல்லாமே தப்பா புரிஞ்சுக்கிற, அத்தையை பத்தி உனக்கு தெரியாதா, அத்தை மனசுல எதுவுமே வச்சுக்க மாட்டாங்க, என் மேல அவ்வளவு பாசம் இருக்கும், அது மாதிரி தானே விஜயமலே இருக்காங்க, விஜயமா புரிஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு புரிய வைக்கிறாங்க. ஆனா கங்கா நம்ம சீக்கிரமாவே வேற வீடு பாக்குறதா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க.